பொதுவா ஜெயில்ல இருந்து கைதிகள் தப்பிக்கிற மாதிரி நெறைய சினிமாக்கள், வெப் சீரிஸ் வந்திருக்கு. பிரிசன் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் இங்கிலீஷ்ல வந்தது. அது இந்த மாதிரி ஒரு பிரிசன் பிரேக்குக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு சீரிஸ். ஒரு கைதி யாருக்கும் தெரியாம கஷ்டப்பட்டு தப்பிக்கிறதெல்லாம் சினிமால வர சீன். அதுதான் இந்த வெப் சீரிஸ்லயும் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்தியாவுல நிஜமாலுமே ஒரு ஜெயில் பிரேக் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் 1, 2 பேர் இல்ல. ஒரே ராத்திரியில 389 கைதிகள் ஒண்ணா தப்பிச்சு போனாங்க. வெறும் சில மணி நேரத்துல, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அந்த பகுதியில இருக்கிற அத்தன போலீஸ் படையையும் அப்படியே முடக்கி போட்டுட்டு, அந்த சிறைய தரைமட்டமாக்கிட்டு ஒரு கூட்டமே உள்ள நுழைஞ்சது. அரசாங்கம், போலீஸ், உளவுத்துறைன்னு யாரும் எதுவும் பண்ண முடியல. எதுவுமே புரியாம எல்லாரும் கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க. ஏன்? எதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க்? இத்தன பேர தப்பிக்க வைக்கிறதுக்கு பின்னாடி இருந்த அந்த மாஸ்டர் பிளான் என்ன? இந்தியாவையே உலுக்குன அந்த நள்ளிரவு யுத்தம். அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்கள கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மெஷின். இது கேஸ் நம்பர் 65. பீகார் மாநிலத்தில இருக்கிற ஒரு சாதாரணமான டவுன் தான் இந்த ஜஹானாபாத். 2005வது வருஷம் நவம்பர் 13ஆம் தேதி. அன்னைக்கு ஞாயித்துக்கிழமை அப்படிங்கிறனால ஊரே கொஞ்சம் நிதானமா தான் இருந்தது. மக்கள் எல்லாரும் அவங்க வீட்ல நைட்டு சாப்பாட்ட முடிச்சுட்டு, அடுத்த நாள் திங்கட்கிழமை வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருந்த நேரம் அது. இந்த ஜகனாபாத் நகரமே ஒரு விதமான அமைதியில தூங்க தயாராயிட்டு இருக்குது, ஒட்டுமொத்தமா பார்த்தா. ஆனா, அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய புயல் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. இப்போ நைட்டு சரியா 9 மணி. திடீர்னு அந்த ஊர்ல இருக்கிற அத்தன தெரு விளக்குகளும் அணைஞ்சது. சாதாரணமா பீகார் பக்கம் கரண்ட் கட் ஆகுறது ஒண்ணும் புதுசில்ல தான். அதுவும் 2005வது வருஷம்னா சொல்லவே தேவையில்ல. ஆனா, அன்னைக்கு நடந்த அந்த பவர் கட் ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. அது ஒரு மிகப்பெரிய சதியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அந்த இருட்டுக்குள்ள ஜெகனாபாத் நகரத்தோட 4 பக்கமும் இருந்து கிட்டத்தட்ட 1000 பேர் மெதுவா உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அவங்க யாருமே சாதாரண இல்ல மக்களே. ரொம்ப காலமா இதுக்காக திட்டம் போட்டு காத்துக்கிட்டு இருந்த நக்சலைட்ஸ். அந்த இருட்டுல ஒருவித நிசப்தம் இருந்தது. அந்த அமைதிய கிழிச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு விசில் சத்தம் கேட்டது. அத தொடர்ந்து லால் சலாம் அப்படிங்கிற கோஷம் அந்த ஊர் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சது. ஜஹானாபாத் மக்கள் என்ன நடக்குது அப்படின்னு புரியாம ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாங்க. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது வெறும் இருட்டு மட்டும்தான். ஆனா அந்த இருட்டுக்குள்ள நூத்துக்கணக்கான உருவங்கள் துப்பாக்கிகளோடவும் வெடிகுண்டுகளோடவும் நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 1000 பேரும் சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. ஒரு குரூப் நேரா போலீஸ் லைன் பக்கம் போச்சு. இன்னொரு குரூப் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம். முக்கியமா இன்னொரு குரூப் அந்த ஊரோட மையப்பகுதியில் இருந்த அந்த ஜஹானாபாத் ஜெயிலை நோக்கி முன்னேறிட்டு இருந்தாங்க. யாருக்கும் ஒன்றும் புரியாத அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டது. அது ஒரு சாதாரண சத்தம் இல்ல. ஜஹானாபாத் நகரத்தையே உழுக்கின முதல் குண்டு வெடிப்பு. அந்த சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷம் ஊர் முழுக்க துப்பாக்கிகளோட சத்தமும் அலறல் சத்தமும் ஒண்ணா கேட்டு அந்த அமைதியான நைட்டையே ஒரு போர்க்களம் மாறி மாத்த ஆரம்பிச்சது. இந்த தாக்குதல் ஏதோ ஒரு அவசரத்துல பண்ண மாதிரி இல்ல. அந்த 1000 பேரும் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன பண்ணணும், எந்த இடத்துல நிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெள்ளத் தெளிவா தெரிஞ்சது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யாரும் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த சுத்தி வளைச்சு துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜெகனாபாத் போலீஸ்காரங்க நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. அவங்க சுதாரிச்சு வெளியே வரத்துக்குள்ள நகரத்தோட முக்கியமான பாதைகள் எல்லாம் அந்த நக்சலைட்டுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த இருட்டுல ஜெகனாபாத் சிறையோட மெயின் கேட் முன்னாடி ஒரு பெரிய கும்பல் வந்து நின்னாங்க. இன்னும் 2 நிமிஷம் கூட ஆகல. ஜெகன்னாபாத் சிறையோட அந்த இரும்பு கதவுகளுக்கு முன்னாடி நின்ன அந்த கும்பல் பயங்கரமான விதத்துல செயல்பட ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஒரே 1 மணி நேரம். அது 1 மணி நேரமா? இல்ல ஒரு யுகமா? அப்படின்னு அங்க இருந்த யாருக்கும் தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு ரத்தமும், வெடிச்சத்தமும் அந்த ஊரையே புரட்டி போட்டுச்சு. இங்க நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம பார்த்த அந்த 1000 பேரும் ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே இடத்துல அட்டாக் பண்ணல. அவங்க தெளிவா 3 குரூப்பா பிரிஞ்சாங்க. இத நம்ம ஆரம்பத்துல ஒரு ஹிண்ட் மாரி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துரலாம். ஒரு பெரிய குரூப் நேரா போலீஸ் லைன் பகுதிய சுத்தி வளைச்சாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் அப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயம். அவங்க சுதாரிச்சு தங்களோட துப்பாக்கிகளை எடுக்கிறதுக்கு உள்ள 4 பக்கத்துல இருந்தும் தோட்டாக்கள் மழை மாதிரி பொழிய ஆரம்பிச்சது. அந்த போலீஸ்காரங்களால தங்களோட குடியிருப்புகளை விட்டு வெளியே கூட வர முடியல. ஒரு பக்கம் துப்பாக்கி சத்தம், இன்னொரு பக்கம் இருட்டு. யாரு எங்கிருந்து சுடுறாங்க அப்படின்னு தெரியாத ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இந்த ஜெகன்னாபாத் போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க. இதே நேரத்துல இன்னொரு குரூப்
அந்த ஊரோட மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டரோட ஆஃபீஸ் அண்ட் அங்க இருந்த மத்த முக்கியமான அரசாங்க கட்டடங்கள குறி வச்சாங்க. இந்த தாக்குதலோட நோக்கமே அரசாங்க மிஷன முழுசா முடக்குறது அப்படிங்கிறது தான். எப்போ போலீஸ் லைன் பக்கம் சண்டை ஆரம்பிச்சதோ, அப்பவே அந்த ஊரோட கம்யூனிகேஷன் நெட்வொர்க்க அவங்க கட் பண்ணிட்டாங்க. இதனால யாருமே மேலதிகாரிகளுக்கோ, இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கிற மத்த படைகளுக்கோ தகவல் சொல்ல முடியாம போயிடுச்சு. ஆனா, இந்த தாக்குதல்ல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த நக்சலைட்டுகள் மெகாஃபோன் மூலமா அறிவிப்பு குடுத்தது தான். "நாங்க பொதுமக்கள எதுவும் பண்ண மாட்டோம். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க. இது போலீஸ்க்கும் எங்களுக்கும் நடக்கிற போர்" அப்படின்னு அந்த இருட்டுக்குள்ள அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சத்தம் ஜெகன்னாபாத் தெருக்கள்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டோட ஜன்னல் வழியாவும் புகுந்து மக்களோட அடிவயத்துல பயத்த உண்டாக்குச்சு. இப்போ சிறைச்சாலை பக்கம் வருவோம். சிறைச்சாலைக்கு முன்னாடி இருந்த அந்த மெயின் கேட்டு கிட்ட தான் இப்போ உச்சகட்ட பரபரப்பு நடந்துகிட்டு இருந்தது. அங்க இருந்த சில செக்யூரிட்டி ஆட்கள் தங்களால முடிஞ்ச வரைக்கும் திருப்பி சுட ஆரம்பிச்சாங்க. ஆனா 1000 பேருக்கு முன்னாடி ஒரு சின்ன போலீஸ் படை என்னதான் பண்ண முடியும்? இது என்ன கைதி படமா? நக்சலைட்டுகள் கையில இருந்த நவீன ரக துப்பாக்கிகளும் வெடிகுண்டுகளும் அந்த சிறையோட சுவர்கள புழுங்க வச்சுதுன்னே சொல்லலாம். போலீஸ்கார் ஒண்ணு சைரன் அடிச்சுக்கிட்டே வேகமா வர முயற்சி பண்ணுச்சு. ஆனா நக்சல்கள் ஏற்கனவே ரோட்ல மரத்த வெட்டி போட்ட பாதைகள அடைச்சிருந்தாங்க. இந்த கார் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னா, எப்படியோ நியூஸ கேட்டு உள்ள வர ட்ரை பண்ணியிருக்கு. ஆனா அந்த கார நோக்கி ஒரு கையெறி குண்டு வீசப்பட, அந்த பயங்கரமான சத்தத்தோட வெடிச்சு சிதறிடுச்சு. இப்பதான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. இது ஜஸ்ட் தாக்குதல் இல்ல. இது மிகப்பெரிய பிளான் பண்ணப்பட்ட ஒரு யுத்தம் அப்படின்னு. இந்த 1 மணி நேர ருத்ராதாண்டவம் முடிஞ்சதும், அவங்க அடுத்து எத நோக்கி நகர்றாங்க அப்படின்னு பார்த்தா, அதுதான் அந்த நைட்டோட முக்கியமான டார்கெட். ஜஹானாபாத் சிறைக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர். இத கேட்டதும் உங்களுக்கு கைதி படம் ஞாபகத்துக்கு வந்ததுல்ல? அந்த படத்தோட ஒன்லைனரும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான். ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நபர காப்பாத்துறதுக்காக தான் ஜெயில் பிரேக்கே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதுதான் அங்கேயும் நடந்துட்டு இருக்குது. பட் திஸ் இஸ் இன் ரியல் லைஃப். ரைட். இப்போ ஜஹனாபாத் சிறைச்சாலையோட அந்த பிரம்மாண்டமான இரும்பு கதவுகளுக்கு முன்னாடி நின்ன கும்பல், தங்களோட பையில இருந்த வெடிமருந்துகள வெளிய எடுத்தாங்க. அந்த இருட்டுல டார்ச் லைட் வெளிச்சம் அங்கேயும் இங்கேயும் அலபாஞ்சுது. அங்க இருந்த ஒரு சில நக்சல்ஸ், "சீக்கிரம் டைம் இல்ல, செட் பண்ணு" இப்படிலாம் பேசிக்கிட்டே தன்னோட வேலைய கன்டின்யூ பண்ணாங்க. ஒரு சில நிமிஷங்கள்ல அந்த கேட்டு முழுக்க வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டது. அவங்க அந்த இடத்த விட்டு லேசா தள்ளி போய் நின்ன அடுத்த செகண்ட் ஒரு பயங்கரமான சத்தம். ஜஹானாபாத் நகரமே ஒரு நிமிஷம் கிடுகிடுத்து போச்சு. அந்த இரும்பு கதவுகள் அப்படியே பேய் காத்துல பறக்கிற மாதிரி தூக்கி எறியப்பட்டது. புகை மண்டலத்துக்குள்ள இருந்து அந்த 3 குரூப்ல இருந்த அந்த ஒரு குரூப், அதாவது இந்த முக்கியமான குரூப் துப்பாக்கிகளோட உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. சிறைக்குள்ள இருந்த வார்டன் அண்ட் போலீஸ்காரங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. "யாரும் அசையாதீங்க, கைய தூக்குங்க" அப்படின்னு கத்திக்கிட்டு நக்சல் சொல்ல வராங்க. அந்த நேரத்துல சிறைக்குள்ள இருந்த கைதிகளுக்கு பயமும் ஆச்சரியமும் ஒண்ணா கலந்துச்சு. ஆனா இந்த நக்சல் குரூப் எல்லா கைதிகளையும் விடுவிக்க வரல. அவங்க ஒரு தேடுதல் வேட்டையில இருந்தாங்க. அவங்க கண்ணுங்க தேடுனது ஒரே ஒரு நபர தான். அவர்தான் அஜய் கானு. "அஜய் எங்க? அஜய் கானு எங்க? எந்த செல்ல இருக்காரு?" அப்படின்னு அங்க இருந்த ஒரு வார்டனோட சட்டைய பிடிச்சு ஒருத்தன் கத்தியிருக்கான். பயத்துல நடுங்கிக்கிட்டே அந்த வார்டன் அஜய் கானு இருந்த அந்த சின்ன ரூம காட்டியிருக்காரு. புட்டுகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதுல சுட்டு உடைக்கப்பட்டுருச்சு. அஜய் கானு வெளியே வந்ததும் அந்த இடத்துல ஒரு வெற்றி முழக்கமே கெட்டுச்சு. அதுதான் ஆபரேஷன் ஜெயில் பிரேக்கோட முக்கியமான கட்டம். அஜய் கானு வெளியே வந்ததும் அந்த நக்சல்ஸ் மத்த சிறை அறைகளையும் ஒவ்வொன்னா திறக்க ஆரம்பிச்சாங்க. சிறைக்குள்ள இப்போ ஒரு பெரிய குழப்பமே ஆரம்பிச்சிருச்சு. "வெளியே போங்க, எல்லாம் ஓடுங்க" அப்படின்னு நக்சல்ஸ் கத்த, கிட்டத்தட்ட 389 கைதிகள் அந்த இருட்டுக்குள்ள ஜெயில விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் ரவுடிங்க, இன்னொரு பக்கம் சாதாரண ஜெயில் கைதிகள் அப்படின்னு எல்லாம் ஒண்ணா கலந்த அந்த மெயின் கேட் வழியா ஜஹானாபாத் தெருக்குள்ள பாய ஆரம்பிச்சாங்க. போலீஸ் பக்கம் இருந்து வர வேண்டிய எந்த விதமான தடுத்தலும் இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவங்க லைன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அஜய் கானு அந்த இடத்துல இருந்து ரொம்ப நிதானமா ஒரு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போகப்பட்டாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி அந்த நக்சல்கள் இன்னொரு வேலையும் செஞ்சாங்க. அங்க இருந்த ஆயுத கிடங்கு, ஆர்மரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை உடைச்சி அதுல இருந்த துப்பாக்கிகளையும் தோட்டாக்களும் அடங்கின பெட்டிகளை லாரியில ஏத்துனாங்க. ஜெகன்னாபாத் சிறை அன்னைக்கு நைட்டு ஒரு பாதுகாப்பான இடமா இல்ல. அது ஒரு திறந்த சந்தை மாதிரி ஆயிடுச்சு. வெளியில இருந்த மக்கள் தங்களோட வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த துப்பாக்கி சத்தங்கள் ஓயவே இல்லை. அந்த இருட்டுக்குள்ள 389 கைதிகள் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது அந்த அதிர்ச்சியான விஷயம். அப்போதைக்கு யாருக்குமே தெரியல. ஆனா இந்த ஒரு நபருக்காக, இந்த அஜய் கானு அப்படிங்கிறதுக்காக ஏன் இவ்வளோ பெரிய ஆபரேஷன் பண்ணாங்க? யார் இவரு? எதுக்காக இவருக்காக வேண்டி இவ்வளோ பெரிய ஜெயில் பிரேக்? ரைட்.
இப்போ நம்ம அந்த சத்தம், ரத்தம், வெடிகுண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, ஒரு முக்கியமான கேள்விய பார்க்கலாம். இந்த அஜய் கானு அப்படிங்கிற ஒரு ஆளுக்காக எதுக்காக நக்சல்ஸ் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? ஒரு 1000 பேர திரட்டி ஒரு மாவட்டத்தையே முடக்கி அரசாங்கத்துக்கே சவால் விடுற அளவுக்கு இவரு யாரு? அஜய் கானு அப்படிங்கிறவரு ஒரு சாதாரணமான குற்றவாளி இல்ல. அவரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் அமைப்போட பீகார் மாநில கமிட்டி மெம்பர். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த அமைப்போட மூளை அப்படின்னு சொல்லி அவர சொல்லலாம். நக்சலைட்ஸ் இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இவர் ஒரு கமாண்டர் மாதிரி. வெறும் துப்பாக்கி தூக்குற ஆள் மட்டும் கிடையாது. எந்த இடத்துல யாரை எப்படி தாக்கணும்னு ஸ்கெட்ச் போட்டு தர்றதுல இவர் கில்லாடி. ஜஹானாபாத் சிறையில இவரை அடைச்சு வச்சிருந்தப்போ போலீஸாரும் அரசாங்கமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, ஒரு பெரிய தலையை தூக்கிட்டோம், இனிமே இந்த இயக்கம் மெதுவா அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா அஜய் கானு சிறைக்குள்ள இருந்தாலும் வெளியே இருந்த அவரோட ஆட்களுக்கு ஒரு நிமிஷம் கூட தூக்கம் வரல. தங்களோட தலைவன் கம்பிக்கு பின்னாடி இருக்கிறது அந்த இயக்கத்துக்கே ஒரு பெரிய அவமானம் மாதிரி அவங்க பார்த்தாங்க. இவரை விடுவிக்கிறதுக்காக அவங்க பல மாசமா ரகசிய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அஜய் கானு சாதாரணமா ஒரு ரவுடியோ இல்ல திருடனோ இருந்திருந்தா இவ்வளோ பெரிய ஆபரேஷன் நடந்திருக்காது. ஆனா அவர் ஒரு சிந்தனாவாதி. ஸோ அவரை வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது அந்த இயக்கத்தோட கௌரவ பிரச்சனையா மாறிடுச்சு. அஜய் வெளியில வந்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா அஜய் கானு மேல கொலை, கொள்ளை, வெடிகுண்டு வீசினதுன்னு எக்கச்சக்கமான கேஸ்கள் இருந்துச்சு தான். ஆனா அவரோட ஆதரவாளர்களுக்கு அவரு ஒரு ஹீரோ. ஜெகானாபாத் சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு அஜய் கானு அப்படிங்கிற பேரை சொன்னாலே ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. இதனால தான் அவரை தப்பிக்க வைக்கிறதுக்காக அந்த ஊர்லயே இருக்கிற சிலரோட உதவியும் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு மனுஷனை அத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஜெகானாபாத் சிறையில இருந்து எப்படி தப்பி வைக்க முடிஞ்சது? அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் வேணும் இல்லையா? அந்த திட்டத்தை தீட்டுறதுக்காக அவங்க எங்கேயோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒண்ணா கூடுனாங்க. அந்த ரகசிய மீட்டிங் என்ன பேசினாங்க? இந்த ஜெகநாபாத் கோட்டை எப்படி தக்கறதுக்கான பிளான் போட்டாங்க? அத பத்தி வாங்க இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் எல்லைப் பகுதியில் இருக்கிற அந்த அடர்ந்த காடு, அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் கூட தரைய தொடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த அளவுக்கு மரங்கள் அடர்ந்து ஒரு விதமான ஈரமான வாசனையோட இருக்கிற அந்த இடத்துல தான் அந்த ரகசியமான மீட்டிங் நடந்தது. சுத்தி இருந்த மரங்கள்ல அங்கங்க ஆயுதம் ஏந்தின காவலாளிகள் நின்னுட்டு இருந்தாங்க. நடுவுல ஒரு சின்ன விளக்கு வெளிச்சத்துல அந்த அமைப்போட முக்கியமான தளபதி ஒரு மேப்பை விரிச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மேப் வேற எதோடதும் இல்ல. இப்ப நம்ம பார்த்தோமே, அந்த ஜெகன்னாபாத் நகரத்தோட முழு வரைபடம். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இங்க பாருங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி. அவங்கள நிலைகுலைய வைக்கிறது தான் அப்படின்னு ஒரு குரூப்ல இருந்த ஒருத்தன் சொன்னான். அவங்க முன்னாடி இருந்த பெரிய சவால் என்னன்னா, ஜெகன்னாபாத் சிறை அப்படிங்கிறது ஒரு சாதாரண கட்டடம் கிடையாது. அது ஒரு பெரிய கோட்டை மாதிரி. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட ஓரளவுக்கு நவீன ரக துப்பாக்கிகள் இருந்தது. ஆனா நக்சல் தலைவர்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. நேரடியா போய் தாக்குறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தன்னைத்தானே மாய்ச்சிக்கிறதுக்கு சமம். அதனால அவங்க ஒரு தந்திரமான வழியை யோசிச்சாங்க. அதுதான் சர்ப்ரைஸ் அட்டாக். அதாவது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத பலத்தோட தாக்குறது. இந்த திட்டத்துக்காக தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை திரட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. 1000 பேரை ஒரே நேரத்துல ஒரு சின்ன டவுனுக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் பிளான் தேவைப்பட்டுச்சு. அவங்க அந்த 1000 பேரை சின்ன சின்ன குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு வேலை ஒதுக்குனாங்க. ஒரு டீம் கம்யூனிகேஷனு, இன்னொரு டீம் ரோட பிளாக் பண்ணணும், இன்னொரு டீம் போலீஸை அவங்க இடத்துலயே முடக்கணும் அப்படின்னு ரொம்ப துல்லியமா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு பிளான் இருந்தது. அதுதான் அந்த பவர் கட். ஜெகானாபாத் நகரத்தோட மெயின் பவர் கிரிட் எங்க இருக்கு, அதை எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற ரகசிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. இருட்டு தான் அவங்களோட இன்னொரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருட்டுல போலீஸ்காரங்க யாரையும் அடையாளம் காண முடியாது. அவங்க கிட்ட இருக்கிற எண்ணிக்கையும் தெரியாது. ஸோ கரெக்டா நைட்டு 9 மணிக்கு அந்த பவர் கட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த ஊர்ல இருக்கிற சாமானிய மக்களோட எதிர்ப்பை சம்பாதிக்க விரும்பல. மக்களுக்கு பாதிப்பு வராம பார்த்துக்கணும். அதனால தான் நாம மெகாஃபோன் பயன்படுத்த போறோம் அப்படின்னு அந்த மீட்டிங்ல முடிவு பண்ணாங்க. இது மூலமா மக்களோட பயத்தை குறைச்சி அவங்கள வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சுட்டா தங்களோட வேலை சுலபமா முடிக்கலாம் அப்படிங்கிற கணக்கும் இதுக்கு பின்னாடி இருந்தது. இல்லைனா யோசிச்சு பாருங்களேன், மக்கள் வெளியே வந்தா என்னாகும்? ஒரு பெரிய கயாஸ் ஆயிடும். அதனால இந்த பிளானை போட்டாங்க. இந்த திட்டம் திட்டப்பட்ட அந்த நொடிகள்ல ஜெகன்னாபாத் போலீஸ்க்கோ இல்ல உளவுத்துறைக்கோ ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல அப்படிங்கிறதா இதுல இருக்கிற மிகப்பெரிய சோகம். அந்த இருட்டு நேரத்துல அந்த காட்டுக்குள்ள உருவான அந்த சதித்திட்டம் எப்படி ஜெகன்னாபாத் நகரத்துக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சது? அவங்க அதுக்கு என்ன பண்ணாங்க? அந்த ரேக்கி எப்படி செயல்படுது? வாங்க அதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம்.
இந்த திட்டத்தெல்லாம் பேப்பர்ல போடுறது ஒரு பக்கம் ஈஸியா இருந்தாலும், ஜெகன்னாபாத் நகரத்துக்குள்ள நிஜமாலுமே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. அதுக்காக தாக்குதல் நடக்கிறதுக்கு சில வாரங்கள் முன்னாடியே அந்த நக்சல்கள் தங்களோட ஆட்கள சாதாரண மக்கள் மாதிரி ஊருக்குள்ள அனுப்புனாங்க. சில பேர் காய்கறி விக்கிறவங்க மாதிரி, சில பேர் தினக்கூலி செய்றவங்க மாதிரி இந்த ஜெகன்னாபாத் தெருக்கள்ல நடமாட ஆரம்பிச்சாங்க. யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு அவங்க அந்த ஊரோட ஒரு அங்கமாவே மாறிட்டாங்க. அவங்க பண்ண அந்த ரெய்க்கி ரொம்ப துல்லியமா இருந்தது. ஜெகன்னாபாத் சிறையோட செக்யூரிட்டி எத்தனை மணிக்கு மாறுது? எந்த நேரத்துல வார்டன்கள் அசதியா இருப்பாங்க? போலீஸ் லைன்ல எத்தனை பேர் இருக்காங்க? அங்க இருக்கிற ஆயுத கிடங்குல என்னென்ன துப்பாக்கிகள் இருக்கு? இப்படி அக்கு வேற, ஆணி வேற எல்லா தகவலையும் சேகரிச்சாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு சந்து பொந்தும் கூட அவங்களுக்கு அத்துப்படியா இருந்தது. ஜெகன்னாபாத் போலீஸ்காரங்க அந்த சமயத்துல ஒரு சாதாரண வழக்கமான வேலையில பிஸியா இருந்தாங்களே தவிர, தங்கள சுத்தி இப்படி ஒரு பெரிய வளம் என்னப்படுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே இல்ல. குறிப்பா அந்த பவர் ஸ்டேஷன் மேல அவங்க ஒரு கண் வச்சிருந்தாங்க. கரெக்ட்டா எந்த ஸ்விட்ச ஆஃப் பண்ணா ஊரே இருட்டுல போகும் அப்படிங்கிறத துல்லியமா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த தகவலை எல்லாம் சேகரிச்சுட்டு அந்த ஆட்கள் திரும்பவும் காட்டுக்குள்ள இருக்கிற தங்களோட கேம்புக்கு போனாங்க. அங்க ஒரு பெரிய மாடல் செட் ரெடி பண்ணி, அதுல ஒவ்வொருத்தரும் எப்படி முன்னேறணும் அப்படின்னு பயிற்சி எடுத்தாங்க. இது ஒரு சாதாரண தாக்குதல் கிடையாது. இது ஒரு கிட்டத்தட்ட மிலிட்டரி ஆப்பரேஷன் மாதிரி அப்படிங்கிறனால செம பக்காவா பிளான் போட்டாங்க. ஜெகன்னாபாத் உளவுத்துறை இந்த விஷயத்துல ஒரு பெரிய கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஊருக்குள்ள புதுசா அத்தனை பேர் வரதையும் அவங்க நடமாட்டத்தையும் கவனிக்காம விட்டுட்டாங்க. நக்சல்கள் தங்களோட திட்டத்துல எந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஓட்ட கூட இல்லாம பார்த்துக்கிட்டாங்க. எல்லா தகவலும் கைக்கு வந்ததும் அந்த நாள் குறிக்கப்பட்டது. அதுதான் ஆரம்பத்துல பார்த்த நவம்பர் 13, 2005. அந்த தாக்குதலுக்கு முன்னாடி அவங்க ஜெகன்னாபாத் நகரத்தோட 4 பக்கமும் இருக்கிற கிராமங்கள்ல வந்து தங்கிட்டாங்க. நைட்டு 9 மணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சம்பவத்த ஆரம்பிச்சாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி ஜெகன்னாபாத் சிறையோட அந்த வெடிச்சு சிதறின மெயின் கேட் வழியா ஒரு பெரிய மனித வெள்ளமே வெளிய பாய ஆரம்பிச்சது. முன்னாடி பார்த்த மாரி கிட்டத்தட்ட 389 கைதிகள் இருந்தாங்க. ஆனா, அவங்க எல்லாரும் ஒரே குரூப் இல்ல. ஒரு பக்கம் அஜய் கானு மாதிரி முக்கிய தலைவர்கள் ரொம்ப பாதுகாப்பா, கச்சிதமான பிளானோட கூட்டிட்டு போகப்பட்டாங்க. ஆனா, மத்த கைதிகளோட நிலைமை அப்படி இல்ல. அவங்களுக்கு அந்த சுதந்திரம் ஒரு பெரிய அதிர்ச்சியாவும், அதே சமயத்துல ஒரு வரமாவும் தெரிஞ்சது. "ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க, போலீஸ் வரத்துக்குள்ள தப்பிச்சிருங்க" அப்படின்னு அந்த இருட்டுல நக்சல்கள் கொடுத்த கட்டளை அவங்கள இன்னும் வேகமா ஓட வச்சுது. இப்படி நள்ளிரவு நேரத்துல ஜெகன்னாபாத் நகரத்தோட தெருக்கள்ல ஒரு விசித்திரமான காட்சியும் நடந்துகிட்டு தான் இருந்தது. ஒரு பக்கம் துப்பாக்கி சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கைதி உடைகளோடவும், பாதி கிழிஞ்ச சட்டைகளோடவும் நூத்துக்கணக்கான மனுஷங்க அந்த இருட்டுல ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாருக்கும் எங்க போறோன்னு தெரியல. சில பேர் பக்கத்துல இருக்கிற வயல்வெளிகளுக்கு புகுந்து மறைஞ்சிட்டாங்க. சில பேர் ரயில்வே ட்ராக் வழியா இருட்டுல மறைஞ்சு போக முயற்சி பண்ணாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 389 பேர்ல கொலை குற்றவாளிகள், கொள்ளையடிச்சவங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தவங்களும் அந்த பயத்துல அவங்க கூடவே ஓடிட்டு இருந்தாங்க. நக்சல்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவங்க அஜய் கானு அண்ட் அவங்களோட நெருங்கிய ஆட்கள தயாரா இருந்த சில ஜீப்கள ஏத்திக்கிட்டு ஊருக்கு வெளியே இருந்த அந்த அடர்ந்த காடுகள நோக்கி பறந்தாங்க. போற வழியில அவங்க சும்மா போகல. ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி நகரத்தோட முக்கியமான பாலங்கள் அண்ட் ரோடுல கண்ணி வெடிகள வச்சுட்டு போனாங்க. எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். ஒருவேளை போலீஸ் சுதாரிச்சுக்கிட்டு பின்னாடி வந்தா அவங்கள அப்படியே அந்த இடத்துல முடக்கிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க போட்ட கணக்கு. ரைட். இதே சமயத்துல இன்னொரு குரூப் சிறைக்குள்ள இருந்த ஆயுத கிடங்குல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அந்த துப்பாக்கிகள் எல்லாம் ஒரு பெரிய பெரிய சாக்கு மூட்டைகளா கட்டி தப்பிச்சு போன கைதிகள் மூலமாவே அவங்க தூக்கிட்டு போக சொன்னாங்க. அதாவது யாரெல்லாம் தப்பிச்சு வெளியே ஓடுனாங்களோ அப்போ இவங்க கையில கிடைச்சவங்களை எல்லாம் பிடிச்சு வச்சு அந்த ஆயுத கிடங்குல இருந்து கிடைச்ச ஆயுதங்களை வண்டியில ஏத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தத்துல அந்த ஜெகன்னாபாத் நகரத்துல இருந்த கைதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, போலீஸ் லைன் பக்கம் இன்னும் சண்டை ஓஞ்ச பாடில்ல. அங்க இருந்த போலீஸ்காரங்க தங்களோட குடியிருப்புகளை விட்டு வெளியே தலை காட்டவே பயந்தாங்க. ஏன்னா, அவங்க வாசல்ல நின்ன நக்சல்ஸ் குரூப் நிக்காம சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. முன்னாடியே பார்த்த மாரி இது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இந்த ருத்ர தாண்டவம் நடந்தது. அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து தப்பிச்சு போன கைதிகள் அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு 2, 2:30 மணி நேரம் மொத்தமா ஒரு பெரிய சினிமா சீன் மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சது. இப்போ கொஞ்சமா மெதுவா அந்த துப்பாக்கி சத்தங்கள் குறைய ஆரம்பிச்சது. அந்த 1000 பேரும் வந்த மாதிரியே ரொம்ப நிசப்தமா அந்த இருட்டுக்குள்ளேயே கலந்து காணாம போயிட்டாங்க. ஜெகன்னாபாத் நகரமே ஒரு மாயமான அமைதிக்குள்ள போயிடுச்சு. ஆனா, அந்த அமைதி ஒரு பயங்கரமான உண்மையை சுமந்துகிட்டு இருந்தது. அடுத்த நாள் காலை சூரியன் உதிக்கும்போது, அந்த ஊர் என்ன மாதிரியான குரத்தை பார்க்க போகுதுன்னு நினைக்கும் போதே, அங்க இருந்த சில போலீஸ்காரங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ரத்தமும், காளி தொட்டாக்களும், சிதறிக் கிடந்த அந்த சிறை வளாகம், இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி. ரைட். இதெல்லாம் முடிஞ்சது.
இப்போ நவம்பர் 14 விடியல் நேரம். சூரியன் மெதுவா எட்டி பார்த்தப்போ ஜெகன்னாபாத் நகரமே ஒரு பேய் பங்களா மாதிரி வெறிச்சோடி கிடந்தது. வழக்கமா அன்னைக்கு காலையில வர பரபரப்பு எதுவுமே அன்னைக்கு இல்ல. பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க யாருமே தெருல தலை காட்டல. நேத்து நைட்டு முழுக்க கேட்ட அந்த துப்பாக்கி சத்தங்களும், அலறல் சத்தங்களும் மக்களோட மனசுக்குள்ள ஒரு பெரிய பயத்தையே விதைச்சுது. இந்த அமளித்து மொழியில வீட்டுக் கதவு கூட நெறைய பேர் திறக்கவே இல்ல. அவ்வளவு ஏன், ஜன்னல் திரைகள கூட விலக்கல. கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வந்தப்போ அந்த ஊர்ல நேர்ந்த கோரம் மெல்ல தெரிய ஆரம்பிச்சது. சாலையோரங்கள்ல சிதறி கிடந்த காலி தோட்டாக்கள், வெடிச்சு சிதறின கண்ணாடிகள், அப்புறம் அங்கங்க கருகி போயிருந்த வாகனங்கள். இது எல்லாமே ஏதோ ஒரு பெரிய போர் நடந்து முடிஞ்சதுக்கான அடையாளம் மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போ வரைக்குமே மக்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியவே இல்ல. ஜெகன்னாபாத் ஜெயிலுக்கு முன்னாடி இருந்த அந்த பகுதி தான் ரொம்ப கோரமா இருந்தது. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய வெடிமருந்து வச்சு எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கியிருக்காங்க. எப்படி இருக்கும்? சொல்லப்போனா அதுதான் அந்த நள்ளிரவு தாக்குதலோட வீரியத்தை உறக்க சொல்லுச்சுன்னே சொல்லலாம். ரைட், இப்பதான் வீட்டில இருந்து மக்கள் மெதுவா வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பயத்தோட கேட்டுக்கிட்டாங்க. இப்போ சிறை காவலர்கள் அப்படின்னு பார்த்தா சில பேர் காயங்களோட தள்ளாடிக்கிட்டே வெளியே வரதையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த தாக்குதலோட முழு பரிமாணமும் அப்பதான் ஊருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த போலீஸ்காரங்க முகத்துல இருந்த அந்த அவமானமும் பயமும் அவங்க எப்பேற்பட்ட ஒரு நரகத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லாமையே சொல்லுச்சு. அரௌண்ட் ஒரு 7 மணி ஆச்சு. பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து போலீஸ் படைகளும் உயர் அதிகாரிகளும் இந்த ஊருக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. சைரன் சத்தத்தோட கார் வரிசைகள் வந்து நின்னப்போ ஜெகன்னாபாத் மக்கள் ஓரளவுக்கு நிம்மதி அடைஞ்சாலும் அந்த பதட்டமும் கொஞ்சம் கூட குறையல. சிறைக்குள்ள போன அதிகாரிகள் அங்க இருந்த காட்சியை பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. சிறை அறைகள் எல்லாம் திறக்கப்பட்டு ஒரு கைதி கூட இல்லாம காலியா இருந்துச்சு. தரையில ரத்தக்கரைகளும் அங்கங்க கிடந்த நக்சல் இயக்கங்களோட துண்டு பிரசாரங்களும் வந்தது யார் அப்படின்னு ரொம்ப சுலபமா அடையாளம் கட்டுச்சு. அதிகாரிகள் ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் யார் தப்பிச்சாங்க லிஸ்ட் எடுத்தாங்க. அவங்களுக்கு 389 பேரும் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஷாக்கா இருந்தாலும், அந்த அஜய் கானு மாதிரியான மோஸ்ட் வாண்டட் குற்றவாளிகளும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. ஆடிங் ஃபியல் இன்டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ஆயுதக்கிடங்குல இருந்த பாதிக்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் காணாம போயிருந்தது. இது வெறும் ஜெயில் பிரேக் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தோல்வி அப்படிங்கிறத அப்பதான் அவங்களுக்கு உரைக்க ஆரம்பிச்சிருந்தது. ஜெகன்னாபாத் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன்ல நடந்த இந்த சம்பவம் கொஞ்ச நேரத்துல டெல்லி வரைக்கும் இருக்கிற அதிகாரிகளோட காதுகளுக்கு போய் சேர்ந்தது. டிவி நியூஸ் சேனல்கள்ல ஜெகன்னாபாத் சிறைவுடைப்பு 389 கைதிகள் தப்பி ஓட்டம் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் ஓட ஆரம்பிச்சது. டெல்லி அண்ட் பாட்னா நகரங்கள்ல இருக்கிற அந்த உயர்மட்ட அதிகாரிகளோட ஃபோன் அன்னைக்கு நிக்காம அடிச்சுக்கிட்டே இருந்தது. பீகார் மாநில தலைநகரமான பாட்னால இருக்கிற முதலமைச்சர் அலுவலகத்துல ஒரு பெரிய அவசர மீட்டிங் நடந்துடுது. எல்லார் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான், எப்படி இது நடந்தது? 1000 பேர் ஆயுதங்களோட ஊருக்கு வரும்போது நம்ம ஆளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? பட் அதுக்கான பதில் யாருக்கிட்டையும் இல்லை. அந்த நேரத்துல டெல்லியில இருக்கிற மத்திய உள்துறை அமைச்சகத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி அலை பரவி இருந்துச்சு அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இந்திய உளவுத்துறை, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதிகாரிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியா விழுந்துச்சு. ஒரு மாவட்டத்தையே ஒரு அமைப்போட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அங்க இருக்கிற சிறையை உடைச்சி அவங்களோட தலைவனை மீட்டுட்டு போறது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது அரசாங்கத்தோட முகத்துல அரைஞ்ச மாதிரியான ஒரு சம்பவம். இது ஒரு ஸ்டேட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் மட்டும் இல்லை, நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு அங்க இருக்கிற பெரிய அதிகாரிகள் பேசிக்கிட்டாங்க. டிவி சேனல்கள் இருக்கிற அந்த நியூஸ் ரூம்கள்ல பரபரப்பு தொத்திக்கிச்சு. ஆப்ரேஷன் ஜெயில் பிரேக், இந்தியாவையே ஒடுக்கிய நக்சல்கள் தாக்குதல் அப்படின்னு எல்லா சேனல்லையும் ஸ்க்ராலிங் ஓடிட்டு இருந்தது. மக்கள் எல்லாம் டிவி முன்னாடி அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருந்தாங்க. ஆனால் இது 2005 காலகட்டம் அப்படிங்கிறனால இப்போ மாதிரியான லைவ் நியூஸ் சேனல்ஸ்லாம் கிடையாது. ஆனாலும் இந்த பரபரப்பை ஏராளமான நியூஸ் சேனல்கள் கவர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 389 கைதிகள் வெளியே சுற்றுறாங்க, அதனால் அந்த கிராமத்து பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பீதியே கிளம்புச்சு. இது பீகார் போலீஸுக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலைமையாயிடுச்சு. எதிர்கட்சிகள் எல்லாம் அரசாங்கம் தூங்கிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் இருந்த அரசியல் சூழல்ல இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே ஆட்டி பார்த்துருச்சு. முதலமைச்சர் அன்னைக்கு மதியம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. யாரையும் விட மாட்டோம், தப்பிச்சு போனவங்களை கண்டிப்பாக பிடிப்போம் அப்படின்னு சொன்னாலும் அவரோட குரல்ல ஒரு பதட்டம் தெரிஞ்சதை நம்மளால மறக்க முடியாது. ஆனால் நிஜமான சவால் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. அந்த 389 கைதிகள் எங்கே போனாங்க? குறிப்பாக அஜய் கானோ இப்போ எந்த இடத்துல இருப்பார்? பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் எல்லைகளில் இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவங்கள எப்படி தேடுறது? இது ஒரு சாதாரணமான தேடுதல் வேட்டையா இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுது. நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய ஷேடோவாக இருக்க போகுது. ஸோ அடுத்த சில மணி நேரத்தில் இந்தியாவோட மிகச்சிறந்த கமாண்டோ படைகளும் ஆயிரக்கணக்கான போலீஸாரும்
ஜெகன்னாபாத் எல்லையை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. ஜெகன்னாபாத் நகரத்தோட எல்லைகளை தாண்டி பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு இடைப்பட்ட அந்த அடர்ந்த காடுகள்ல இப்போ ஒரு மிகப்பெரிய போர்க்களமா மாற தயாரிட்டு இருந்தது. அரசாங்கத்தோட கௌரவம் காத்துல பறந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல மேலதிகாரிகளோட உத்தரவு ரொம்ப கடுமையா இருந்துச்சு. யாரையும் தப்ப விடாதீங்க. முக்கியமா அஜய் கானுவ உயிரோடையோ இல்ல பணமாவே கொண்டு வரணும் அப்படின்னு அந்த கமாண்டோ படைக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வேட்டைக்காக பீகார் மாநிலத்தோட சிறப்பு அதிரடிப்படை, அதாவது எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அண்ட் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இந்த வீரர்கள் ஆயிரக்கணக்கானவங்க களத்தில் இறங்கினாங்க. காலையில் 10 மணி ஆறதுக்குள்ள ஜெகன்னாபாத்தை சுற்றி இருக்கிற 50 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு பெரிய வளையம் போடப்பட்டிருந்தது. எல்லா மெயின் ரோடுகளும் பிளாக் செய்யப்பட்டு ஒவ்வொரு வண்டியையும் போலீஸ் அணுவதாக சுதிச்சாங்க. ஆனால் தப்பிச்சு போனவங்க யாருமே ரோட்டு வழியாக போக மாட்டாங்க அப்படின்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லோரும் இப்போ அடர்ந்த காடுகளுக்குள்ள தான் பதுங்கிப்பாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், அங்கே இருக்கிற காடுகள் சாதாரணமானது கிடையாது. அங்கே இருக்கிற மலைகளும் குகைகளும் நக்சல்களோட கொட்டை மாதிரி. அங்கே ஒரு ஆளை தேடுறது அப்படிங்கிறது நம்ம ஊரில் சொல்லுவோமே, ஒரு வைக்கப்போரில் ஊசியை தேடுற மாதிரி, அதுக்கு ஈக்குவல். இந்த நேரத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்களோட நவீன ரக துப்பாக்கிகளோட ஹெலிகாப்டர்கள் உதவியோட காடுகளுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. மேலே இருந்து பார்க்கும்போது எல்லாம் வெறும் பச்சை கலரில் தான் தெரியும். ஆனால் அந்த இலைகளுக்கு அடியில் எத்தனை பேர் பதுங்கி இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், அவ்வளவு தூரம் அடர்த்தியாக இருக்கும் அந்த காடுகள். இது ஒரு பக்கம் அப்படின்னா, சிஆர்பிஎஃப் வீரர்கள் தரை மார்க்கமாகவும் காட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமாக எடுத்து வச்சாகணும். ஏன்னா தப்பிச்சு போகிற வழியில் நக்சலைட்டுகள் கண்டிப்பாக கன்னி வெடிகள், லேண்ட்மைன்ஸ்னு சொல்லுவாங்களா, அதை வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ இந்த அஜய் கானு அப்படிங்கிற ஒரு நபரை தேடி போலீஸ் அவங்களோட பழைய நெட்வொர்க் எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சாங்க. இது இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அவரோட சொந்த ஊர், அவருக்கு தெரிஞ்சவங்க, அவருக்கு தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அங்கே ஒரு அதிரடி தேடுதல் வேட்டையை நடத்துனாங்க. ஆனால் அஜய் கானு ரொம்ப புத்திசாலி. அவர் ஒரு இடத்துல தங்காமல் ஒரு காட்டை விட்டு இன்னொரு காட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு இருந்தார். அவரு கூட இருந்த நக்சல் குரூப் அவருக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி செயல்பட்டாங்க. இந்த தேடுதல் வேட்டையில் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. தப்பிச்சு போன 389 கைதிகளில் நிறைய பேர் சாதாரண குற்றவாளிகள். அவங்க தங்களோட குடும்பத்தை பார்க்கணும்னு ஊருக்குள் நுழைய முயற்சி பண்ணுவாங்க. இதை கணக்கு போட்ட போலீஸ் ஜெகன்னாபாத் அண்ட் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற கைதிகளோட வீடுகளில் ரகசிய கண்காணிப்பை அதிகப்படுத்தினாங்க. அவன் வீட்டுக்கு வந்தால் உடனே தகவல் சொல்லுங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள்கிட்டையும் ரகசியமாக போலீஸ் பேசினாங்க. ஆனால் மக்கள் பயத்தில் வாயை திறக்கவே இல்லையே. நாட்கள் நகர ஆரம்பிச்சுது. ஒரு சில கைதிகள் அங்கங்கே பிடிபட்டாங்க. சார், நாங்கள் பயத்தில் தான் அங்கேருந்து ஓடி வந்துட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினவங்களும் உண்டு. ஆனால் அஜய் கானு அண்ட் அந்த முக்கியமான ஒரு 10-15 பேர் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க யாருமே கடைசி வரைக்கும் கண்ணில் சிக்கவே இல்லை. அவங்க ஒரு நிழல் மாதிரி அந்த இருட்டில் மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாட்னா அண்ட் டெல்லி அதிகார வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழ ஆரம்பிச்சுது. யாரு தப்பண்ணா அப்படின்னு ஒருத்தர் மாற்றி மாற்றி கை கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு வாரம் ஜெகன்னாபாத் மாவட்டமே ஒரு விசாரணை வளையத்துக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் மிகையில்லை. மேலதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அந்த சிறைச்சாலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் வெளிச்சத்துக்கு பல உண்மைகள் வந்தது. குறிப்பாக இந்திய உளவுத்துறை அண்ட் பாதுகாப்பு படையை பற்றி. முதல்ல அவங்க கவனிச்சது இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அதாவது உளவுத்துறையோட தோல்வி. 1000 பேர் ஆயுதங்களோட ஒரு டவுனுக்குள்ளே வருது அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க பல மாசமாக இந்த காட்டுக்குள்ளே பிளான் பண்ணியிருக்காங்க, ஊருக்குள்ளே ரேக்கி பார்த்துருக்காங்க. ஆனால் இதை எதையுமே நம்ம உளவுத்துறை ஆளுங்க ஏன் கவனிக்கலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம் சார், ஆனால் அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சில அதிகாரிகள் தப்பிக்க பார்த்தாங்க. ஆனால் நிஜம் என்னன்னா, அந்த தகவல் ரொம்ப சாதாரணமாக வழக்கமாக ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பையில தூங்கிட்டு இருந்தது. அடுத்ததா ஜெகன்னாபாத் சிறையோட பாதுகாப்பு. அந்த சிறை வாசல்ல இருந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்த துப்பாக்கிகள் எல்லாம் ரொம்ப பழசு. ஈவன் தோ லேட்டஸ்ட்னு சொன்னாலும் கூட அதில் தோட்டாக்களை லோட் பண்ணுறதுக்குள்ளேயே எதிரிகள் 100 தடவை சுற்றுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் துப்பாக்கிகள் நக்சல் கிட்ட இருந்தது. அதையும் தாண்டி சிறை காவலர்கள் பல பேர் அன்னைக்கு நைட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய நக்சல் தலைவன் உள்ள இருக்கிறப்போ அந்த சிறையை சுற்றி எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஆனால் அங்கே இருந்தது வெறும் 4 போலீஸ்காரங்க மட்டும்தான். நமக்கு தெரிஞ்சவங்க தானே, இங்கே என்ன நடந்துற போகுது அப்படின்னு ஒரு மெத்தனை போக்கு அங்கே இருந்திருக்கு. அடுத்தது கம்யூனிசம் விஷயத்தில் நடந்த அந்த தப்பு இன்னும் கொடுமை. நக்சல்ஸ் பவர் கட் பண்ண உடனே ஜெகன்னாபாத் போலீஸால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியல. அவங்க வச்சிருந்த அந்த வயர்லெஸ் செட் எல்லாம் பழைய மாடல், அதோட ரேஞ்ச் ரொம்ப கம்மி.
ப்ளஸ் கண்டினியூஸாக நக்சல்ஸ் வேற வெளியே வந்து சுட்டுட்டே இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே கவனிக்கணும். அவங்க கம்யூனிகேஷன் டவரையும் பிளாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த ஊர் மொத்தத்தில் ஒரு தனித்தீவு மாதிரி ஆயிருந்திருக்கு. பக்கத்து ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட தகவல் கொடுக்க முடியாத அளவுக்கு. இப்படி விசாரணை ஆழமாக உள்ள போக போக இன்னும் சில கசப்பான உண்மைகளும் வெளியே வர ஆரம்பிச்சது. அஜய்கான் உள்ள இருந்தப்போ அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தே சில முக்கியமான ஆட்கள் கிட்ட ஃபோனில் பேசுகிறதா சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், இது 2005. அப்போவே செல்ஃபோன்ஸ்லாம் இந்தியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே இருந்துக்கிட்டே அவர் எப்படி பேசினாரு, யார் அவருக்கு ஃபோன் கொடுத்தது அப்படிங்கிற கேள்விகளும் கிளம்புச்சு. சில வாரங்கள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவருக்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் ஊர்ஜிதமாச்சு. இது வெறும் வெளியிலிருந்து வந்த தாக்குதல் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருந்த சில ஓட்டைகளும் அந்த நக்சல்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய சிஸ்டம் ஃபெயிலியர் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே இப்படி ஒன்று நடக்கவே கூடாது அப்படின்னு அரசாங்கம் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு. ஜெகன்னாபாத் சம்பவம் கொடுத்த அந்த வழி இந்திய சரித்திரை முழுக்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அந்த மாற்றங்கள் என்னென்ன? நம்ம இப்போ வச்சிருக்கிற அந்த பழைய சிஸ்டத்தை வச்சுட்டு இருந்தா இன்னும் பல ஜெகன்னாபாத் சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு புரிஞ்சுது. ஸோ அவங்க முதல்ல கை வச்சது சிறைகளோட அந்த பழமையான கட்டமைப்பு தான். இந்த ஜெகன்னாபாத் சம்பவத்துக்கு அப்புறம் பீகார் அண்ட் மற்ற மாநிலங்களில் இருக்கிற முக்கியமான சிறைகளில் ஹை செக்யூரிட்டி செல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அதீத பாதுகாப்பு கொண்ட அறைகள் கட்டப்பட்டது. அஜய் கானு மாதிரியான ஆபத்தான குற்றவாளிகளை மற்ற கைதிகள் கூட வைக்காம அவங்கள தனிமை சிறையில் 24 மணி நேரமும் கண்காணிக்கிற ஒரு மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அறைகளை சுற்றி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதோட நேரடி ஒளிபரப்பு மேலதிகாரிகளோட ரூமில் போடுற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாதுகாப்பு படையினோட ஆயுதங்களில் ஒரு பெரிய புரட்சி நடந்ததுன்னு சொல்லலாம். ஜெகன்னாபாத் போலீஸ்காரங்கிட்ட இருந்த அந்த பழைய 303 ரக துப்பாக்கிகளெல்லாம் உரங்கட்டிட்டு லேட்டஸ்ட் AK-47 நகை அண்ட் இன்சாஸ் துப்பாக்கிகளெல்லாம் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிறை காவலர்களுக்கு ஒரு கமாண்டோ அளவுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சும்மா வாசல் நின்றுட்டு வரவங்களுக்கும் போகிறவங்களும் பார்க்குறது மட்டும் உங்கள் வேலை இல்லை. ஒரு தாக்குதல் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புதுவிதமான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. அடுத்தது கம்யூனிகேஷன் விஷயத்தில் இருந்த ஓட்டைகள் அடைக்க எல்லா சிறைச்சாலைகளையும் சிக்னல் ஜாமர்ஸ் பொருத்தப்பட்டது. இதனால் கைதிகள் யாராவது ரகசியமாக செல்ஃபோன் பயன்படுத்தினா கூட அது வேலை செய்யாமல் போயிடும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரியான பவர் கட் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற ஜென்ரேட் வசதிகளும் சோலார் விளக்குகளும் சிறையோட சுவர்களில் இருட்டு இனிமேல் தங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அரசாங்கம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. வேறஸ் இந்த பக்கம் உளவுத்துறை விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. முன்னாடி மாநில போலீஸுக்கும் மத்திய உளவுத்துறைக்கு இடையே ஒரு பெரிய கேப் இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மல்டி ஏஜென்சி சென்டர் மூலமாக தகவல்கள் உடனுக்குடன் பகிர்ந்துக்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் மாநில எல்லைகளில் ஒரு புதுவிதமான ஒருங்கிணைப்பு உருவாச்சு. எங்கேயாச்சும் 10 பேர் ஒன்றா கொண்டா கூட போதும், அந்த தகவல் உடனே மேலிடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நெட்வொர்க் பலப்படுத்தப்பட்டது. எல்லாம் சரி ப்ரோ, அந்த அஜய் கான் என்னானாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் பல வருஷங்களுக்கு அவர் தலைமறைவாக தான் இருந்தார். ஆனால் போலீஸோட அந்த விடாத தேடுதல் வேட்டையால் கடைசியில் 2007 வருஷம், அதாவது 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் கைது செய்யப்பட்டார். அவர் பிடிபட்டு மறுபடியும் ஜெயிலில் அடைக்கப்பட்டப்போ அது பழைய ஜெகன்னாபாத் போலீஸ் கிடையாது. ரொம்ப பலமான, ரொம்ப தெளிவான ஒரு பாதுகாப்பு படை அவரை சுற்றி இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜெகன்னாபாத் ஜெயில் பிரேக் அப்படிங்கிறது, இந்த சம்பவம் இந்திய பாதுகாப்புத்துறைக்கு ஒரு பெரிய பாடமாகவே இருந்துகிட்டு இருக்குது. கடைசியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான் மக்களே. அந்த ஒரு நள்ளிரவு தாக்குதல் வெறும் 389 கைதிகள் தப்பிச்சு போன ஒரு விஷயம் மட்டுமில்லை. நம்மளோட பாதுகாப்பு சிஸ்டத்தோட அதில் இருந்த ஓட்டைகள் நமக்கு அடையாளம் காட்டின ஒரு கண்ணாடி மாதிரி. அதுக்கப்புறம் எழுந்த அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்தியாவை இன்னும் ஒரு பலமான நாடாக மாத்துச்சு. ஆரம்பத்தில் ஒரு தகவலாக நம்ம பார்த்த இந்த ஜெகன்னாபாத் சம்பவம் இவ்வளவு ஆழமான சதிகளையும் ரத்தத்தையும் பாடங்களையும் சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கேஸ் இல்லை மக்களே, ஒரு கசப்பான உண்மை. இந்த த்ரில்லர் பயணத்தில் ஆரம்பத்தில் அந்த கடைசி வரைக்கும் என் கூட பயணிச்ச உங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இதோட இந்த ஜெகன்னாபாத் ஆப்ரேஷன் ஜெயில் பிரேக் நிறைவுக்கு வருது. ஆல் ரைட் மக்களே, இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வை தந்திருக்கும் நம்புறேன். வேறு ஏதாவது சுவாரஸ்யமான இல்லை மர்மமான வழக்குகளை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்டில் சந்திப்போம். பை த வே, நீங்கள் கமெண்ட்டில் என்ன கேஸை பற்றி பேசணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணதை நான் படிச்சுட்ருக்கேன். அந்த கேஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். கூடிய விரைவில் அந்த கேஸில் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.